أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن الخير حديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق النبي الكريم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கோர் அருக்குடையாம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதன் இன்னொரு மனிதனுடன் பேசிக்கொண்டே இருப்பதற்காக மனிதன் கண்டுபிடித்த ஒரு கருவிதான் செல்போன். எல்லா காலகட்டத்திலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தொடர்பில் இருக்க வேண்டும், அந்த மனிதன் மற்றொரு மனிதனுடன் பழக வேண்டும், பேச வேண்டும் என்பதற்காக கண்டுபிடித்த ஒரு சிறந்த கருவியாக இன்று நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் மொபைல் போனாக இருக்கிறது. எதற்காக என்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதன் தனியாக வாழ முடியாது. எல்லா காலகட்டத்திலும் மனிதன் இன்னொரு மனிதனுடன் அல்லது அவனுக்கு துணையாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும்போது மனிதனை நாம் பலவீனமாக படைத்திருக்கிறோம் என்று கூறுகின்றார். அப்ப மனிதன் இன்னொரு மனிதன் இல்லை என்றால் அவனுக்கு துணையாக அவன் பலவீனம் அடைந்து விடுவான். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மொபைல் போனுடைய நோக்கம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் தொடர்பு இருப்பது. பிற்காலத்தில் இந்த மொபைல் போனில் எல்லா வகையான விஷயங்களும் பயன்பாட்டிற்குள் வந்துவிட்டது. ஆனால் ஆரம்ப காலகட்ட நோக்கம் ஒரு மனிதன் தொலை தூரத்தில் இருந்தாலும் இன்னொரு மனிதனுடன் தொடர்பில் இருப்பதற்காக. அப்ப மொபைல் போன் வருவதற்கு முன்னால் எப்படி மனிதர்கள் தொடர்பு கொண்டார்கள் என்று பார்த்தால், லெட்டர் மூலியமாகவும் தபால் மூலியமாகவும் கடிதம் மூலமாகவும் மனிதன்
தொடர்பில் இருந்தான். அப்போ எல்லா காலகட்டத்திலும் மனிதன் இன்னொரு மனிதன் தொடர்பு இருக்க வேண்டும், அன்பு செலுத்த இருக்க வேண்டும், யாராவது ஒரு மனிதன் அவனுடன் எப்போதும் இருக்க வேண்டும். ஆக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலில் படைத்தான். படைத்து அவர்களை சொர்க்கத்தில் விட்டார். சொர்க்கத்தில் எல்லா வகையான விஷயங்களும் இருக்கும், எல்லா விஷயங்களும் கிடைக்கும். நீங்கள் ஒன்று நினைத்தால் அது அப்படியே நடந்துவிடும். அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷமாக இல்லை. அப்ப அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து புரிந்தான். அவருடைய சூழ்நிலையை புரிந்து அவருக்கு துணைவியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து இன்று வாழக்கூடிய மனிதர்கள் வரை எல்லா காலகட்டத்திலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் துணையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமலை கூறுவது போல அவன் பலவீனம் அடைந்து விடுவான். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போது அந்த மனிதன் அன்பு காட்டக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு தெரியாது நாம் கண்மூடித்தனமாக அவர்கள் மீது அன்பு வைக்கிறோமே, ஆனால் அவர்கள் என்றோ ஒரு நாள் நம்மை விட்டு சென்று விடுவார்கள் என்று. நாம் கண்மூடித்தனமாக அவர்கள் மீது காதல் வைக்கிறோமே, அவருக்கு தெரியாது அவர்கள் என்றோ ஒரு நாள் நம்மை விட்டு மரணித்து விடுவார்கள் என்று. ஆக ஒரு குழந்தை தன் பெற்றோர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பாக இருக்கட்டும், அல்லது பெற்றோர்கள் தன் குழந்தை மீது வைக்கக்கூடிய அன்பாக இருக்கட்டும், எல்லாமே கண்மூடித்தனமான அன்பு. அதற்கு ஒரு எல்லையே இல்லை. என் பிள்ளைக்காக நான் என்ன வேணுமானாலும் செய்வேன் என்று இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய அன்பு. ஆனால் அப்படிப்பட்ட அன்பு என்றோ ஒரு நாள் பிரிந்துவிடும், அவர்கள் மரணமாகிவிட்டார்கள் என்றார். ஆனால் அதை காட்டிலும், அந்த பெற்றோர்கள் வைக்கக்கூடிய அன்பை காட்டிலும் மிக முக்கியமான ஒரு அன்பு, அதுவும் என்றும் நம்மை விட்டு அவன் பிரிய மாட்டான். நாம் சொல்வதை, நாம் அவனை அழைத்தால் உடனே பதிலளிக்கக்கூடிய நம்முடைய எஜமானுடைய அன்பு எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அன்பு எவ்வளவு இருக்குது என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப மனிதர் மற்ற மனிதரை காட்டக்கூடிய அன்பை காட்டிலும் மிகவும் குறைவாக தான் இருக்கிறது நம்முடைய படைத்த இறைவன் மீது காட்டக்கூடிய அன்பு. அப்ப இறைவன் மீது எப்படி அன்பு காட்டுவது, அவனை எப்படி அழைப்பது என்று பார்த்தால், எப்படி மனிதன் மற்றொரு மனிதனின் தொடர்புக்காக ஒரு கருவியை கண்டுபிடித்தானோ, அதே போன்று நீ அல்லாஹ்வின் தொடர்பில் இருப்பதற்காக அல்லாஹ் ஒரு செயல்பாட்டை உருவாக்குகிறான். அது என்ன செயல்பாடு என்றால் அதுதான் துவா என்று ஒரு செயல். எப்படி மனிதன் ஒரு கருவியை கண்டுபிடித்தானோ அதே போன்று அல்லாஹ் ஒரு செயலை தருகிறான். நீ என்னோடு பேச வேண்டும் என்றால், நீ என்னை அழைக்க வேண்டும் என்றால் இந்த செயலின் மூலமாக அழை என்று அல்லாஹ் ஒரு செயலை கொடுக்கின்றான். அதுதான் துவா. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துவா என்ற தலைப்பை எடுத்தாலே நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த துவா எவ்வளவு முக்கியத்துவமானது, அது எப்படியெல்லாம் கேட்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தெரிந்தாலும் கூட, இருந்தாலும் இந்த மனிதனுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் மனிதன் தன்னுடைய வாழ்வில் 1000 பிரச்சனைகளை அவனுடைய வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும். அந்த விஷயத்தில் சில விஷயங்களை மனிதன் மறந்து விடுவான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்காக வெள்ளிக்கிழமை ஒரு செட்டப், இந்த வெள்ளிக்கிழமை ஒரு அமைப்பு அமைத்து மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்வில் நிறைய பிரச்சனைகளை சமாளித்துக் கொண்டிருக்கிறான். சில விஷயங்களை அவன் மறக்கின்றான். இந்த வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மா நாளிலே அமர்ந்து இந்த உரையை கேட்டு அதன் மூலமாக அவனுடைய ஈமானை புதுப்பிக்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வெள்ளிக்கிழமையை அமைத்துள்ளான். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு நான் இந்த துவாவை பற்றி நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நினைவூட்டி கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான். ஃபதக்கிரு ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் நினைவூட்டி கொண்டே இருங்கள். ஃபதக்கிரு ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அந்த நினைவூட்டல் என்பது முஃமின்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அந்த அடிப்படையில் நமக்கெல்லாம் இந்த விஷயம் பயனுள்ளதாக அமையும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு துவாவை பற்றி நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அதெல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துவாவுடைய முக்கியத்துவம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்க வழிபாடு. வணக்க வழிபாடு என்றால் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் தொழுகை.
தொழுகை மூலம்தான் ஒரு வணக்க வழிபாடாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப தொழுகை மட்டும்தான் வணக்க வழிபாடா என்றால் இல்லை. நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் நீங்கள் தொழுகைக்கு பின்னால் கேட்டாலும் கூட, அல்லது தனிமையில் இருந்தால், அல்லது பயணம் செய்தால், அல்லது யாரும் இல்லாத இடத்தில் ரோட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது கூட துவா கேட்டாலும் அதுவும் ஒரு வணக்க வழிபாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அத்துவாவு முஹுல் இபாதா, துவா என்பது வணக்க வழிபாடுகளின் மூளையாக இருக்கின்றது. அதாவது இந்த உடம்புக்கு எப்படி மூளை முக்கியமோ அதே போன்று வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியம் இந்த துவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அத்துவாவு ஹுவல் இபாதா, அந்த துவாவே வணக்க வழிபாடாக மாறுகிறது. அப்ப நீங்கள் கேட்கக்கூடிய துவா அது ஒரு வணக்க வழிபாடு. நீங்கள் தொழுதீர்கள் என்றால் அது ஒரு வணக்க வழிபாடு. நீங்கள் தொழுகைக்கு பின்னால் ஒரு துவா கேட்டீர்கள் என்றால் அது ஒரு வணக்க வழிபாடு. ஆக நாம் 2 வணக்க வழிபாடுகளை தொழுகைக்கு பின்னால் செய்கின்றோம். தொழுது நீங்கள் துவா கேட்டால் 2 வணக்க வழிபாடுகளை செய்கின்றீர்கள். அப்ப அந்த துவாவுடைய முக்கியத்துவம் புரிய வேண்டும். உதாரணமாக, ஒரு மனிதன் ஒரு போர்க்களத்திற்கு செல்வதற்கு எது முக்கியம் என்று பார்த்தால் ஒரு கேடயமும் ஒரு வாளும் தான். ஏனென்றால் அந்த போர்க்களத்தில் எதிரியை அடிப்பதற்காக அவனுக்கு வாளும், எதிரியை அந்த இதை தாக்கு பிடிப்பதற்காக ஒரு கேடயமும் அவன் வைத்திருப்பான். அது இல்லாமல் அந்த போர் பக்கத்தில் கூட செல்ல முடியாது. அப்ப இந்த உலகம் என்று போர்க்களத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் இந்த துவா என்ற கேடயம், இந்த துவா என்ற ஆயுதத்தை நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, அத்துவாஉ சிலாஹுல் முக்மின், இந்த துவா என்பது முக்மீன்களுக்கு ஆயுதம் என்று கூறுகிறார்கள். அப்ப இந்த உலகத்திலே சிறந்த ஆயுதமாக துவா என்ற ஆயுதத்தை நாம் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட மனிதன் அந்த துவாவை கேட்காமல் வேறொரு பக்கம்தான் சென்று கொண்டிருக்கிறான். அவுதுபில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்ப எவ்வளவு முக்கியம் என்றால், இந்த உலகம் என்றும் போர்க்களத்தில் நீங்கள் எப்படி வாழ்வதற்கு ஆயுதம் முக்கியமோ அதே போன்று இந்த உலகம் என்று போர்க்களத்தில் வாழ்வதற்கு இந்த துவா முக்கியம். அதனை வைத்துதான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் கழிக்க முடியும். அப்ப இந்த துவா, அந்த துவா எடுத்தால் அதற்கும் ஒரு முறைப்பாடுகள் உள்ளது. இந்த முறையில் தான் நீங்கள் துவா கேட்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று சஹாபாக்கள் அதனை பின்தொடர்ந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நீங்கள் இந்த மாதிரி துவா செய்யுங்க என்று அல்லாஹ்வும் சில விஷயங்களை கூறுகிறார். அப்ப அந்த துவாவுக்கு ஒரு முறைகள் இருக்கிறது. அது என்னென்ன முறை என்றால் சில முறைகள் இருக்கிறது. அதனை பற்றி நாம் முதல் பார்ப்போம். முதலாவது விஷயம், முதலில் அல்லாஹ்வை அழைக்கும் போது அழகிய பெயரை கொண்டு அழைக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறும்போது, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் உள்ளது, அதை கொண்டு அவனை அழையுங்கள். நம் வெறுமனே யா அல்லாஹ் அப்படி மட்டும் அழைக்காமல் அர் ரஹ்மான் என்று அவனுக்கு அஸ்மாஉல் ஹுஸ்னா 99 பெயர்கள் உள்ளன. அதில் எதை வைத்தாலும் நீங்கள் அவனை அழைக்கலாம். அழைத்து நீங்கள் அவனிடம் பிரார்த்தனை செய்யலாம். நீங்கள் அவனிடம் அல்லாஹ்வின் அஸ்மாஉல் ஹுஸ்னாவை வைத்து நீங்கள் அழைத்தார் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிப்பான். இது முதல் விஷயம். அப்ப அல்லாஹ்வை அழகிய பெயர்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்ற 99 திருநாமங்கள் இருக்கிறது, அதை கொண்டு நீங்கள் அழைங்க. இரண்டாவது விஷயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வது. இன்று பெரிய விஷயம், வெறுமன சுன்னத் ஜமாத் மட்டும்தான் அவர்கள் ஸலவாத் சொல்வாங்க, நம்மெல்லாம் சொல்லக்கூடாது போன்று ஒரு சூழ்நிலை அமைந்து விட்டது. அப்ப அந்த ஸலவாத் என்றால் அவர்கள் மட்டும்தான் கூறுவார்கள், இந்த மற்ற வேறு இருக்கிறவர்கள் கூற மாட்டார்கள் என்றெல்லாம் ஒரு நிலைமை மாறிவிட்டது. அப்படி இல்லை. ஸலவாத் என்பது எவ்வளவு முக்கியம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் சொல்லும்போது ஸலவாத் சொல்லணும், அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் நீங்க ஸலவாத் சொல்லணும். ஆனால் அதை விட்டு வேறு விஷயங்களை, பிதஅத்தான விஷயங்களை செய்வதை காட்டிலும் நீங்கள் ஸலவாத் சொல்வது எவ்வளவு மேல். அப்ப முதலில் அல்லாஹ்வை புகழ்ந்த பிறகு இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. நீங்கள் ஆரம்பத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி, இறுதியிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி
நடுவில் உங்களுடைய துவாக்களை கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு பதிலளிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்ப அது எவ்வளவு முக்கியத்துவம். அப்ப முதல்ல அல்லாஹ்வுடைய அழகிய பெயரை கொண்டு அழைக்கிறது, இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது, மூன்றாவது விஷயமாக உங்களுடைய தேவைகளை கேட்க வேண்டும். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் அது ஹலாலான முறையிலாக இருக்க வேண்டும், தவறான முறையில் இருக்கக்கூடாது. அந்த ஹலாலான முறையில் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க கேட்கலாம். ஆனால் அது எந்த மொழியில் வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு எந்த மொழியில் வருமோ, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு மொழியை பேசிக் கொண்டிருப்பான், அந்த மொழியிலும் கேட்கலாம், நம்முடைய தமிழ் மொழியிலும் கேட்கலாம். எல்லா மொழியிலும் தன்னுடைய தேவைகளை கேட்பது, இது மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம் மிகவும் முக்கியமானது. இதுதான் மிகவும் முக்கியமானது. என்னவென்றால் இதுவும் நம்மளுடைய தேவைகளை கேட்பது, துவா கேட்பது, ஆனால் அரபியிலே கேட்பது. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சில விஷயங்களை அந்த குர்ஆன்ல இருக்கிற மாதிரியே கேளுங்கன்னு சொல்லியிருக்கான். எப்படி என்றால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றான், குல் ரப்பி ஸித்னி இல்மா, நபியே நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ்விடம் கேளுங்கள், ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்க சொல்கிறார். அடுத்து இரண்டாவது விஷயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த துவா. அப்ப அந்த துவாக்களுடைய மகிமை நமக்கு தெரிய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்க, சில விஷயங்களை அந்த குர்ஆன்ல இருக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. உதாரணமாக அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, இந்த துவாவுடைய மகத்துவத்தை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் சாதாரணமான ஒரு துவா இல்லை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறது நேர்வழியை. ஏற்கனவே அவர்கள் நேர்வழியில் தான் இருந்தார்கள், இருந்தாலும் கூட முதல் விஷயமாக நேர்வழியை கேட்கிறார்கள். இரண்டாவது விஷயமாக வத்துகா, தக்வாவை கேட்கிறார்கள். அப்ப நாமளாக இருந்தால் முதலில் நாம் நேர்வழியை கேட்போம், யா அல்லாஹ் எனக்கு பணத்தை கொடு, சுகத்தை கொடு, ஈமானை கொடு அப்படின்னு தான் கேட்போம். தவிர முதல்ல அவங்க கேட்கக்கூடிய வார்த்தை யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை கொடு. அப்ப அந்த குர்ஆன்ல இருக்கிறது போன்ற அதே போன்று நபிமார்கள் கேட்டு தந்த துவா, இந்த நபிமார்கள் அவர்கள் கேட்ட துவா மிகவும் முக்கியமானது. இதெல்லாம் அரபியிலே நீங்கள் கேட்டு பாருங்கள், மிகவும் அற்புதமாக இருக்கும். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அடியில் படுத்துக் கொண்டிருக்கும் போது இந்த கேட்ட துவா, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரில் ஃபகீர். மிக அற்புதமான துவா. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நீ எதையெல்லாம் இறக்கி வைத்தாயோ அது அனைத்தையும் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ்வை தேவையில்லாமல் நாம் ஒரு நாள் ஒரு நொடி கூட நகர முடியாது. நாம் எல்லாம் தேவையுள்ளவர்கள் அல்லாஹ்விடத்தில். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா செய்தார்கள், யா அல்லாஹ் நீ இந்த உலகத்தில் எதையெல்லாம் இறக்கி வைத்தாய், உன்னுடைய அருளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய உணவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் அனைத்திலும் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். இப்படி துவா செய்யணும். அடுத்து ஐந்தாவது விஷயமாக அந்த குர்ஆன்ல அந்த விளக்கத்தை புரிஞ்சு நம்மளோட துவா செய்ய வேண்டும். உதாரணமாக அல்லாஹ் இப்படி கேட்க சொல்கின்றான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இப்போ இந்த துவா இருக்கு. இந்த துவாவுடைய அர்த்தம் சில பேருக்கு தெரியும், ஆனால் இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. எல்லா துவாக்களையும் உள்ளடக்கியது துவான்னு கூட சொல்லுவாங்க. ஏனென்றா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இதற்கு உதாரணமாக ஒரு பேப்பரை எடுத்து இந்த உலக ஆசை உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை அனைத்தையும் ஒரு பக்கம் எழுதுங்கள். எப்படி இந்த உலக ஆசை அனைத்தையுமே ஒரு பக்கம் எழுதுங்கள். நாளை மறுமையில் ஒரு ஆசை இருக்குங்களா, நான் சொர்க்கத்துக்கு போகணும், இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் ஒரு பக்கம் எழுதி வைத்திருந்தால் அந்த அனைத்தையுமே இந்த ஒரு துவா உள்ளடக்கிவிடும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலக நலவுகளை அனைத்தையும் எனக்கு தா. யா அல்லாஹ் இந்த உலக நலவுகளை அனைத்தையும் தா. வஃபில் ஆখিরাতি ஹஸனா, நாளை மறுமையுடைய அனைத்து நலவுகளையும் எனக்கு தா. கடைசியில மனிதனிடம் கேட்டால் நீ எங்க போக கூடாதுன்னு நினைக்கிற, நாளை மறுமையில கேட்டா நரகத்துக்குன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தருவான் அந்த துவால, வக்கினா அஸாபன்னார். அப்ப வெறுமனே இந்த துவாவுல, இந்த ஒரு வரி துவாவுல
இந்த உலக ஆசையும் மறுமை ஆசையும் நாளைக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது அனைத்தையுமே இந்த ஒரு துவா உள்ளடக்கி விட்டது. அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க இந்த துவா கேட்கறதுல. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கேட்டார்கள், நபிமார்கள் எல்லாம் எப்படி கேட்டார்கள், அதே போன்று அல்லாஹ் எப்படி கேட்க சொல்கின்றார். இதையெல்லாம் நீங்கள் அரபியிலே கேளுங்கள். முடியாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதை முடிந்தவரை கற்றுக்கொண்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில எப்படி கூறியிருக்கிறானோ அதே போன்று வேற எந்த வார்த்தையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாம அப்படியே கேட்க வேண்டும். அப்ப இப்படி எல்லாம் கேட்டு வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். அதெல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அடுத்த விஷயமாக அந்த துவா கேட்பதிலே முக்கியமான விஷயம், இன்று முஸ்லிம் சமுதாயம் அதிகமாக பொடுபோக்காக இருப்பது இந்த துவால தான். ஏன்னா உதாரணத்துக்கு நான் இன்னொரு மனிதனிடம் பேசுகிறேன், எனக்கு எதிரில் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நான் பேசுறேன், நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். அவரு என்னைய பார்க்காம என் பேச்சை கேட்காம அங்கிட்ட இங்கிட்டு பார்த்துட்டு அங்கிட்ட இங்கிட்டு சொல்லிட்டு அவர்கிட்ட இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நான் அவர்கிட்ட பேசுவதற்கு ஆர்வம் வருமா? வராது. அப்ப டக்குன்னு என்ன வரும்? கோவம் வரும். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், என் பேச்சை கேட்காம அங்கிட்ட இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நீ ஒரு ஆளா மனுஷன் வந்து நான் அவன்கிட்ட பேசுனேன்ல, இப்ப பார்த்தா நீ என் பேச்சை கேட்க மாட்டேன், நீ உன் விஷயத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, அங்கிட்டு நீ அங்கிட்டே போய் பேசிக்கோ அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுருவோம். அப்ப மனிதனுக்கு ரோஷமும் கோபமும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் பேசினா அந்த பேச்சை கேட்கலன்னா கோபம் ரோஷம் வருது. அப்ப அதே போன்றுதான் நீங்க அல்லாஹ்வை உங்கள் முன்னாடி வைத்து நீங்க கையை உயர்த்துறீங்க. உயர்த்தின கைய இப்படி வைத்து கொண்டு அங்கிட்டு பார்க்கிறது, இப்படி சொல்லுகிறது, அங்கிட்டு பார்க்கிறது. உங்கள் முன்னால் உங்களுடைய படைத்த இறைவன் நிற்கிறான். அவனை நீங்கள் பொடுபோக்காக கருதி நீங்கள் உங்களுடைய கண்களை அங்கிட்டும் இங்கிட்டுமாக பார்த்து அவர் என்ன செய்கிறார், இவர் என்ன செய்கிறார் என்று பார்த்து கொண்டிருந்தால் எப்படி இறைவன் உங்களுடைய துவாவை அங்கீகரிப்பான்? எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நிறைய முஸ்லிம்கள் நீங்கள் பார்க்கலாம், எல்லாருமே இப்படி கையை உயர்த்தி கொண்டு இப்படி பார்ப்பார்கள், அங்கிட்டு பார்ப்பார்கள், கடைசி இப்படி தலைவிட்டு போயிடுவார்கள். அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு மனிதனுக்கே ரோஷமும் கோபமும் அவனுடைய பேச்சை கேட்கவில்லை என்று வந்துச்சுன்னா நம்முடைய படைத்த இறைவன் அவன் நம்ம முன்னால் நிற்கிறான். நாம் அவனை அழைத்து வைத்து வேற எங்கேயாவது பார்த்தால் அப்ப அவனுக்கு எப்படி கோபம் வரும்? இதனை நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மிகவும் முக்கியமான விஷயம். அப்ப துவா கேட்கும் போது பொடுபோக்காமல் பொடுபோக்குத்தனமாக கேட்கக்கூடாது. நம்ம முன்னால் இறைவன் இருக்கிறான், அவனுக்கு பயந்து அஞ்சியவாறு அந்த துவாவை கேட்க வேண்டும். அடுத்து ஒரு 7வது விஷயமாக தனிமையிலே துவா கேட்க வேண்டும். இதுதான் 4 முக்கியமான விஷயம். ஏனென்றால் அந்த தனிமை என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. அந்த தனிமை விஷயத்துல நீங்க அல்லாஹ்விடம் பயப்படவில்லை என்றால் நாளை மறுமை நாளில் ஒரு மனிதன் வருவான். நான் ஏற்கனவே உங்களுக்கு அது சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதன் வருவான், மலையளவு நன்மைகளை கொண்டு வருவான். அவன் மலையளவு நன்மையை கொண்டு வரும்போது மனிதர்கள் எல்லாம் பார்ப்பார்கள், ஆஹா சொர்க்கத்துக்குரிய ஒரு மனிதன் வருகிறான் என்று. அப்போது அல்லாஹ்விடம் அந்த மனிதன் வந்தால் அவனுடைய நன்மைகள் எல்லாம் தூசியாக சிதறடிக்கப்படும். அப்ப இந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யார் அந்த மனிதர், யார் அந்த கை சேதம் உள்ள மனிதர், எங்களுக்கு அறிவியுங்கள் என்று கூறும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் தான் தனிமையிலே அல்லாஹ்வுக்கு அஞ்சாதவன். வெளிப்படையாக அல்லாஹ்வுக்கு அஞ்சுவது போன்று காட்டிக்கொள்வான், ஆனால் தனிமை என்று வந்து விட்டால் அல்லாஹ்வுக்கு அஞ்ச மாட்டான். அப்போது எவ்வளவு நன்மை செய்தாலும் சரி, தனிமை என்று நீ தவறு செய்தால் அல்லாஹ் அனைத்து நன்மைகளையும் தூசியாக்கி விடுவான். அப்ப தனிமை, அதற்கு தான் தஹஜ்ஜுடைய நேரம் சிறந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய முதல் வானத்தில் வந்து தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு வந்து என்னிடம் கேட்பவர்கள் யாராக இருக்கிறீர்களா, கொடுக்க வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் முதல் வானத்தில் வந்துகிறான். அந்த முஸ்லிம் சமுதாயம் தூங்கி கொண்டிருப்பதால் அன்றைய நேரத்தில் யாரெல்லாம் எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் நான் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, வேற சமுதாயத்தை சார்ந்தவராக சரி, சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீங்கள் அதிகாலையில் எந்திரித்தால் அல்லாஹ் ரஹ்மான், இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ரஹ்மான். அல்லாஹ் ரஹீம் என்றால் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான். அப்ப ரஹ்மானாக இருக்கின்றான், தன்னுடைய ரஹ்மத்தை முதல் வானத்தில் கொண்டு வந்து வைக்கின்றான். யாருமே மனிதர்கள் யாருமே
எந்திரிக்கவில்லை. அதுவும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம் உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில். அப்ப கொண்டு வந்த ரஹ்மத்தை அப்படியே விட்டு செல்லாமல் யாரெல்லாம் அந்த அதிகாலையில் எந்திரிக்கிறார்களோ அவர்கள் கொடுத்து விட்டு சொல்லலாம். அதனாலதான் நீ அதிகாலையில எந்திரிச்சு படிச்சா மைண்ட்ல நல்லா நிற்கும். இன்று ஒரு சமுதாயம் படிப்பில் உயர்ந்தவர் என்று போல் சொன்னா ஐயர்களை சொல்லுவாங்க, அப்படித்தானே? ஏன்னா அவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, அதிகாலை 3ல இருந்து 4 மணிக்குள்ள எந்திரிச்சுவாங்க. அவர்கள் இரவு எவ்வளவு சீக்கிரமாக தூங்கினாலும் சரி, லேட்டாக தூங்கினாலும் சரி, அவர்களிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. 3 to 4 மணிக்குள்ள எந்திரிச்சு தன்னுடைய குழந்தையை படிக்க வைப்பார்கள். அவர்களுடைய கொள்கை தவறாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் செயல்களை பாருங்கள். அந்த காலையில் எந்திரிக்கக்கூடிய பழக்கம் அவர்களிடம் இருந்தது. அவர்கள் குழந்தையை படிக்க வைத்தார்கள். இன்று அவர்கள் உயர்ந்த பதவியிலே, தமிழ்நாட்டிலே மட்டும் இல்லை, நீங்கள் இந்தியாவில் எந்த பதவியில் எடுத்து பார்த்தாலும் சரி, அவர்கள் அதிக பெரிய உயர அதிகாரியாகத்தான் இருப்பார்கள். அப்ப அந்த தஹஜ்ஜுடைய நேரம் நமக்கு தெரியவில்லை, அந்த இது விஷயம் நமக்கு தெரியவில்லை. எவ்வளவு பெரிய விஷயம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்காம போகுது. அப்ப தனிமையிலே நீங்கள் எந்திரித்து துவா செய்யணும். அதுதான் அதிலே சிறந்தது, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான தஹஜ்ஜுடைய நேரம். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியாக கடைசியாக பொறுமையுடன் கேட்க வேண்டும். அந்த துவாவை பொறுமையுடன் கேட்க வேண்டும். இன்று மனிதன் அந்த பொறுமை இல்லாதவனாகத்தான் இருக்கின்றான். ஒரு துவாவை கேட்ட பிறகு அதை நடக்கவில்லை, அந்த துவாவை ஒண்ணுமே நடக்கலைன்னா நான் கேட்ட துவா என்னதான் பிரயோஜனமோ, அல்லாஹ் ஏத்துக்கவே இல்லையா என்றெல்லாம் மனிதன் பேசுகின்றான். அதுவும் குறிப்பாக பெண்கள் அப்படி மிகவும் அசால்ட்டாக, மிகவும் பொடுபோக்காக பேசிவிட்டு செல்கின்றார்கள். அப்ப அந்த விஷயங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளணும். ஏனென்றால் நீங்கள் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடம் இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பதிலளிப்பான். இல்லை என்றால் அதை வைத்து நாளை மறுமை நாளில் கூலி தருவான். அந்த கூலி எப்படிப்பட்டது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், நாளை ஒரு மறுமை நாளில் ஒரு மனிதன் வருவான். அப்ப அந்த மனிதனுக்கு பெரிய அளவு கூலி கொடுக்கப்படும். அப்ப அந்த மனிதன் சொல்லுவான், இது நான் சம்பாதிச்ச கூலி இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இல்லை, நீ உலகத்தில் கேட்ட துவா, அந்த ஒரு துவாவுக்கான கூலி இது அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா, அப்போ இந்த உலகத்தில் நான் கேட்ட எந்த துவாவும் அங்கீகரிக்காமல் இருந்து விட்டால் எனக்கு மிகப்பெரிய நன்மை கிடைத்து இருக்குமே, ஒரு அடைய துவா அல்ல அங்கீகரிச்சிட்டானே என்று வருத்தப்படுவான். அந்த அளவுக்கு நீங்கள் கேட்ட துவாவுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் கூலி தருவான். ஆக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துவாக்கின் முறைகள் படி நாம் கேட்டு வர வேண்டும். அதிலும் குறிப்பாக தனிமை என்ற அந்த துவா, இந்த தனிமையில இருக்கும் போது அல்லாஹ்வுக்கு அதிகமாக அஞ்சி துவா செய்யக்கூடிய மனிதராக அல்லாஹ் நம்மை ஆக்கி அறிவுறுவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிரார்த்தனை என்ற வணக்க வழிபாடுகளை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். முதலில் இதனுடைய முக்கியத்துவத்தை அறிய வேண்டும் என்று, எப்படி போர்க்களத்தில் ஆயுதம் முக்கியமோ அதே போன்று இந்த உலகம் என்ற போர்க்களத்திற்கு துவா என்ற ஆயுதம் முஸ்லிம்களுக்கு மிகவும் முக்கியமானது. அதே போன்று வணக்க வழிபாடு என்றால் தொழுகை மட்டுமல்ல, பிரார்த்தனையும் கூட தான் என்று பார்த்து வந்தோம். அதே போன்று அந்த பிரார்த்தனைக்கான முறைகள் என்று ஒரு சில முறைகள் இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் என்றெல்லாம் பார்த்து வந்தோம். அதில் கடைசியாக தனிமையிலே கேட்பது என்று பார்த்து வந்தோம். அப்ப நபிமார்கள் எல்லாம் அந்த பிரார்த்தனையை தனிமையில் தான் கேட்டு வந்தார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும்போது, இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஸியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையில் இருக்கும்போது தான் தன்னுடைய இறைவனை அதிகமாக அழைப்பார்கள். ஆக நபிமார்களும் சஹாபாக்களும் சரி, அந்த தனிமை என்று வந்தால்தான் அவருடைய ஈமானை அதிகமாக வெளிப்படுத்துவார்கள். ஆக தனிமையிலே அஞ்சக்கூடிய, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மனிதராக
அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துவா என்று வந்துவிட்டால் இந்த துவா ஏன் கேட்கிறோம், எதற்காக கேட்கிறோம்? இந்த விஷயம் நம்முடைய உள்ளங்களை எல்லாம் அறியக்கூடியவன் அல்லாஹ். அப்ப நம்முடைய தேவை அனைத்துமே அல்லாஹ்வுக்கு தெரியும்ல. அப்ப எதற்காக நாம் துவா கேட்கிறோம்? அதன் மூலமாக அல்லாஹ் எதனை பெறுகிறான், என்ன நம்மிடம் எதிர்பார்க்கிறான் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக நாம் துவா கேட்கிறோம்? உங்களை பார்த்துதான் கேட்கிறேன். எதற்காக? யாராவது இப்ப எதற்காக துவா கேட்கிறோம்னா ஒரே விஷயம்தான், நம்முடைய அடிமைத்தனத்தை அல்லாஹ்விடம் ப்ரூவ் செய்வதற்காக. இப்ப நம் அடிமை நம்முடைய எஜமான் அல்லாஹ் என்று அந்த விஷயத்தை அல்லாஹ்வுக்கு உணர்த்துவதற்காக. அப்ப மனிதன் அந்த அடிமைத்தனத்தை வெளி காட்டாமல் விட்டால் அல்லாஹ் கோபப்படுகின்றான். ஒரு 2 விஷயங்கள் மனிதனுக்கு இந்த 2 விஷயமும் இருந்தால் அவன் அழிந்து விடுவான், நாளை சொர்க்கமும் செல்ல மாட்டான். ஆனால் நீங்கள் இந்த துவாவை கேட்காத மூலமாக, நீங்கள் உங்களுடைய அடிமைத்தனத்தை அல்லாஹ்விடம் காட்டாத மூலமாக அல்லாஹ் உங்கள் மீது கோபப்படுகிறான். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் பெருமைக்குரியவராக ஆகிவிடுவீர்கள். எப்படி பெருமைக்குரியவராக ஆகிவிடுவோம் என்றால், ஒரு மனிதன் அன்றாட வாழ்வில் தேவை உள்ளவனாகத்தான் இருப்பான். அப்ப நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் தேவை உள்ளவனாக இருப்பதனால் தான் நீங்கள் உங்களுடைய கையை உயர்த்தி அல்லாஹ்விடம் கேட்கிறீர்கள். அப்ப நீங்க அல்லாஹ்விடம் கேட்காமல் விட்டால் நீங்கள் தேவையில்லாதவர்கள், நீங்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். அப்ப பெருமை கடுகளவும் பெருமை இருந்தாலும் கூட நாளை சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. அப்ப பெருமை உள்ள கூட்டத்தில் நீங்கள் துவா செய்யவில்லை என்றால் நீங்கள் சேர்ந்து விடுவீர்கள். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. 2வது விஷயமாக, அல்லாஹ் கோபப்படுகிறான். அப்ப அந்த கோபம் என்பது ஈஸியான வார்த்தையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன? கைரில் மஹ்தூபி அலைஹிம் வலத்தாலீன். கைரில் மஹ்தூபி, யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்தார்கள் கூட்டத்திலும் இல்லை என்று தான் கேட்கிறோம். அப்ப உன்னுடைய கோபத்தார் கூட்டத்தில் என்னை சேர்த்துறாருன்னு கேட்கக்கூடிய நம்ம, நீங்க தொழுகைக்கு எடுத்து துவா கேட்காம, இல்லது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட அல்லாஹ்வை நினைக்காமல் நீங்கள் நடந்தால், நீங்கள் சென்றால், நீங்களும் கோபத்தார் கூட்டத்தில் சேர்ந்து விடுவீர்கள். அப்ப அன்றாட வாழ்வில் தினமும் நமக்கு அல்லாஹ்வுடைய தேவை இருக்கத்தான் செய்யும். அப்ப உங்களால் முடிந்த அளவு ஒன்று தொழுகைக்கு பின்னால் துவா கேட்க வேண்டும், அல்லது நீங்கள் நடந்து செல்லும் போது கூட கேட்கலாம். துவாவுக்குன்னு ஒரு வழி இது கிடையாது, கோட்பாடுகள் எல்லாம் கிடையாது. நீங்கள் தொழுகைக்கு வந்தால் மட்டும்தான் ஒது செய்து அதற்குரிய நேரத்தை தொழ வேண்டும். ஆனால் துவாவுக்கு நீங்கள் ஒது செய்ய தேவையில்லை, அதற்குரிய நேரம் என்றெல்லாம் கிடையாது. நீங்கள் எல்லா நேரங்களிலும் துவா செய்யலாம். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக ஒரு விஷயம், அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் என்ற பெரிய ஒரு ரிஸ்கை கொடுத்திருக்கான். அதுக்காக நம்ம அதிகமா துவா செய்ய வேண்டும். அதுதான் உணவு. இந்த உணவு என்ற ரிஸ்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதற்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்துகிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் இதே நம்முடைய சகோதரர்கள் உணவு இல்லாமல் பலஸ்தீனுடைய மக்கள்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு கல்லும் மண்ணுமாகத்தான் இருக்கிறது. அப்ப நம்மளுக்கு அந்த உணவு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி செலுத்த வேண்டும். 2வது, அந்த துவாவிலே மற்றவருக்காக துவா செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக பலஸ்தீனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாவாவது அல்லாஹ் அங்கீகரிப்பான். ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த பலஸ்தீனுடைய அந்த விஷயங்களை கேட்டால் அழுகைதான் வருகிறது. ஒரு சின்ன விஷயம், அவர்கள் பசியிலே எப்படி வாடுகிறார் என்றால், இந்த ஒரு விஷயம் போதும். ஒரு குடும்பம், ஒரு தாய், ஒரு தந்தை, 3 சிறுவர்கள். நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்திருக்கலாம் இந்த கதையை. இது நடந்த சம்பவம் தான். அப்ப குழந்தைகள் எல்லாம், எனக்கு பசிக்கிறது தாயே, எனக்கு உணவு தாங்குங்கும் போது அந்த தாய் சொல்றாங்க, இன்னைக்கு நைட்டு மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிருங்க, காலையில உங்களுக்கு நான் உணவை எப்படியாவது தேடி தருகிறேன் என்று தாய் சொல்கிறார். தந்தையும் பசியில, குழந்தைகளோட பசியில தூங்கிட்டாங்க. சாதாரண விஷயம் இல்லை, பசியில எந்த மனிதனுக்கும் தூக்கம் வராது. ஒரு நாள் நீங்க பட்டினியா இருந்து தூங்கி பாருங்க, தூக்கமே வராது. கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளும் அந்த தந்தையும் தூங்கி விட்டார்கள். காலையில ஆயிடுச்சு, தாய் எழுப்புகிறார்,
குழந்தைகள் எந்திரிக்கவில்லை, தந்தையும் எந்திரிக்கவில்லை. அப்போது அந்த தாய் அழுது கொண்டே சொன்ன வார்த்தை, அல்லாஹ் அக்பர், நான் உங்களுக்கு உணவளிப்பதாக வாக்கு கொடுத்திருந்தேன். அதற்கு முன்னாவே அல்லாஹ் அவனுடைய உணவை அளிப்பதற்காக அவன் உங்களை அழைத்து விட்டு சென்று விட்டான் என்று அந்த தாய் அழுது கொண்டே சொன்ன வார்த்தை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அப்ப நம்மளுக்கு அந்த ரிசுக்கை கொடுத்துருக்கான். நம்ம அந்த ரிசுக்கை பயன்படுத்தக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்து விட்டுருவாங்க. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.